எரேமியா 18ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இதோ, இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். இயேசு உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற வேளையில் ஒரு நற்செய்தியை அறிவித்தார். இதோ, உடைந்து போன பாத்திரம் போல் இருக்கும் உலக மக்களை பாவத்திலிருந்து மீட்டு அவர்களை சுத்திகரித்து அவர்களுக்கு புதிய வாழ்வளித்து அவர்களை உம்மோடு ஐக்கியப்படுத்தும் எல்லா வேலைகளையும் செவனே செய்து முடித்தேன் என்று இயேசு பிதாவை நோக்கி எல்லாம் முடிந்தது என்று சொல்லி தம் ஆவியை பிதாவினிடத்தில் ஒப்பு கொடுத்தார். உடைந்து போன பாத்திரத்தைப் போல நீங்கள் காணப்படுகிறீர்களா? சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நோக்கி உங்கள் விண்ணப்பங்களை அவரிடத்தில் சொல்லுங்கள். அவர் உங்கள் விண்ணப்பங்களை கேட்டு குறைவை நிறைவாக்கி உங்கள் வாழ்வை பரிபூரணமடைய செய்வார், உங்களை உயர்த்துவார். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார். 34ஆம் சங்கீதம் 18ஆம் வசனம். நறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை இரட்சிக்கிறார். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். நீங்கள் யாரை மேன்மைப்படுத்த விரும்புகிறீர்கள்? சிலுவையில் உங்களுக்காக இரத்தம் சிந்தி மரித்து 3ஆம் நாளில் உயிர் தெழுந்து இன்றும் உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மேன்மைப்படுத்தினால் நீங்கள் அவருடைய ஐக்கியத்தை பெற்று நித்திய ஜீவனை அடைவீர்கள். ஜெபம். இயேசுவே, சிலுவையை குறித்தே நான் மேன்மை பாராட்ட விரும்புகிறேன். என்னை உம்முடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொள்ளும். ஆமென். Thanks for watching. Like, share, subscribe.